பழைய ரொட்டீன் வாழ்க்கைக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டாச்சு. எல்லாம் கோயில் குளம் குன்று எல்லாம் முங்கிட்டு வந்து குன்று எல்லா பக்கமும் ஏறி இறங்கிட்டு வந்தாச்சு. நீங்க என்ன சமையல் பண்ணறா? இன்னைக்கு வந்து ரெஸ்ட், ஃபுல் வீட்ல வந்து ரெஸ்ட், வெளியில எங்கேயும் போகல. இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டி காவியா, நம்ம சுட்டி காவியா பல நாள் ஆசைப்பட்ட சாப்பாடு. 15 நாளா விரதம் இருந்திருக்கோம் நாங்க. 15 நாளா ஏங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடப்பட்ட நேரம் 15 நாள் விரதம் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா சிக்கன் மட்டன் எதுவுமே, அதாவது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. அந்தந்த கோயிலுக்கு நேற்றுக்கிறது இதெல்லாம் இருந்ததுனால எல்லாம் நேற்று முடிச்சாச்சு. நேற்று பழனி போயிட்டு வந்தாச்சு, அதோட எல்லாம் முடிஞ்சுது. இன்னைக்கு காலையில என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வேணுமா, பாப்கார்ன் சிக்கன் வேணுமா, சிக்கன் கிரேவி வேணுமா அவளுக்கு. நீங்க அப்பனா சுட்டி காவியாளுக்கு ஒரு பிடி, ஒரு வேட்டை தான். என்ன, இந்த சிக்கன் வாங்கி வச்சிருக்கு. இப்பதாங்க நான் வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து காமிக்கிறேன். சிக்கன் வந்து நீ கேட்ட மாதிரி தனித்தனியா வேணும்ட்டேன். ஆமா, பிரியாணிக்கு தனியா, கிரேவிக்கு தனியா, பாப்கார்ன் போடுறதுக்கு தனியா கேட்டிருந்தேன். அது மாதிரி தனித்தனியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன நடக்குன்னு வீடியோக்குள்ள வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். பாப்கார்ன் வந்துமா போன்லெஸ் தான் வாங்கிருக்கேன், எலும்பு இல்லாம. அதுக்கு இப்போ போன்லெஸ் தான் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருவோம். என்ன ஒவ்வொரு வேலையா இருந்து இது கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கு, இன்னைக்கு ரொட்டீன் வாழ்க்கை என்ன, சாப்பிடுறது வைக்கிறது எல்லாமே நாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றோம். நாங்க பிரியாணி சாப்பிடுறது எல்லாமே. சரியா? வீடியோ தொடர்ந்து பாத்துக்கலாங்க. அடுத்து என்னன்னு இதை வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சிக்கன் கிரேவிக்கு வைக்க போறேன். அது வந்து ஒரு விசில், எப்பவுமே நான் சிக்கன் வந்து வேக வச்சுட்டு தான் பிரியாணியில போடுவேன். பிரியாணி ரெடி பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து பாப்கார்ன் சிக்கனுக்கு ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சாச்சு. 1 hour ஃப்ரீசர்ல இருக்கணும். நீங்க அப்படி இல்ல நாளைக்கு பொரிக்க போறீங்க, நைட்டு பொரிக்க போறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல, சாதா ஃப்ரிட்ஜ்லயே நார்மல் இதுல டெம்பரேச்சர்லயே வச்சிருங்க. அந்த கூலிங் உடனே பொரிக்கணும் அப்படின்னா 1 hour வெயிட் பண்ணி, குறைஞ்சது 1 hour ஆகுது ஃப்ரீசர்ல வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் கூலிங் ஏறும். அதுக்காண்டி தான். மற்ற நேரம் நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். சரியா? இப்ப அது வச்சாச்சு. சரி, இது வந்து சுட்டி மகளுக்கு பிடிச்ச நாள்னு சொல்றீங்களே, அந்த சுட்டி மகளே வரல என்ன வீடியோக்குள்ள. இப்ப என்று அவங்க எல்லாம் எந்திரிச்சதே லேட். இன்னைக்கு அவ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வருவா வீடியோக்குள்ள. இப்ப வந்து அவரு கரெக்டா எல்லாம் ரெடி ஆகும். மூக்கு அவளுக்கு அங்க குளிக்கையிலே அந்த மூக்கு வேக்க ஆரம்பிச்சிரும். நம்மள வந்துருவா, குளிச்சுட்டு இருக்கா. ஆமா, இதே பிரியாணியே அவட்ட கரெக்ட் தான் நான் போடுவேன். என்ன ரைஸ்ல போடணும்னு கேட்டேன். சீரக சம்பால போடணுமா பாஸ்மதியில போடணுமான்னு கேட்டேன். பாஸ்மதியில போடு அப்படின்ட்டா. சரி, பாஸ்மதியில அரிசி ஊற வச்சிருக்கேன். இது குழம்புக்கு சிக்கன் அரிசி இந்த அரிசி ஊற வச்சிருக்கேன். பிரியாணி போட்டுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு கிளீன் பண்ணிட்டு சாப்பிடணும். சிக்கன் பொரிக்கணும், எல்லாம் பார்க்கணும். அப்பாவி அப்பாவும் சுட்டி மகள் வந்தோன்னு பார்ப்போமா. அடுப்புல ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியா? வந்துட்டாங்க சுட்டி மகள் ரெடி ஆயிட்டாளா? அதாவது அடுப்புல சாப்பாடு. நீங்க உனக்கு ஒரு வேலை சொன்னீங்களா? வணக்கம் உறவுகளே. அதாவது அடுப்புல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். அதுக்குள்ளயும் சுட்டி காவியா ரெடியா வந்துட்டாங்க சாப்பாடுக்கு. அங்க வருங்க ஒரு ஆளு நல்ல பல்கா காலையில இருந்தே வயிற காய போட்ட வந்துருக்காரு. காலையில எதுவும் சாப்பிடல, டிஃபன் எதுவும் சாப்பிடல. காலையில ஒண்ணும் பண்ணல. ஒரு மாவெல்லாம் இருக்கதான் செஞ்சுச்சு, ஃப்ரூட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டேன். அது என்ன பருப்புடா? நீ ஒரு பருப்பு சொல்லுவீங்களா? பிஸ்தா பருப்பு ஒரு 3 சாப்பிட்டேன், ஒரு 2 பேச்சம்பழம் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். இதே டிஃபன் முடிஞ்சது. நான் அப்பாவே அப்பாவோட ட்வின் பிரதரை காமிக்கவா? ட்வின் பிரதர் தான். ட்வின் பிரதரா? இதனுடைய அப்பாவுடைய ஜெராக்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்ததுன்னா அது மாதிரிதான் இருக்கும். குண்டா குள்ளம் குட்டு உருட்ட கட்டக்கனாக இருக்கும், உருண்டையா இருக்கும். நான் வளர்ந்தாள் 15 நாளைக்கு சிக்கன் சாப்பிடலன்னுட்டு எவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்க சாப்பிடறதுக்கு. இன்னைக்கு நைட் நூல் போட்டு அடிப்பாடா கபார்னு. அடுத்த ஸ்கெட்ச் போட்டாச்சு. நைட் நூல் புரோட்டா குடும்பமா தின்னே வளர்ந்த ஃபேமிலியாடா. ஆமா, நீ 2 சாப்பிடுறியா? சாப்பிடலாம்டா. ஒண்ணுதான் முடியும். நூல் புரோட்டா திகட்டுது இல்ல, நல்லா போடுவாங்க. அப்பாவே எல்லாருமே வந்து வாழ்றதுக்கு சாப்பிடுறோம். அப்பாவே அப்பா சாப்பிடுறது தான் வாழவே செய்யறாங்க. ஆமா, அதான் வாழ்க்கை. எல்லாரும் அப்படிதான். நான் ஒத்துக்கிட்டுதான். அதாவது உணவு இது பண்ணா தான் நம்ம வேலை பார்க்க முடியும், சம்பாதிக்க பண்ண முடியும். நல்லா சாப்பிடணும், அதுக்கு ஏதாவது நல்லா படிக்கணும், உழைக்கணும். நான் நாயா அலைந்த ரோட்ல தெரியுமா? இவ்வளவு குத்தம் சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஜோக் சொல்றேன். சரி, ஓகே. உனக்கு போட்டோ வேணுமா?
ரெண்டு சாப்பிட்டுக்காது நல்லா இருந்தா கட்டும் ஐந்து உனக்கு ரெண்டு இவளுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு அம்மாக்கு ரெண்டு 8 புரோட்டா போதும் எனக்கு ஒண்ணு போதும். ஏமா நல்லா இருக்கும் சாப்பிடணும் ஆஹா, 3 புரோட்டா திகட்டும், சாப்பிட முடியாது. எனக்கு ஒண்ணு போதும். எனக்கு ஒண்ணு போதும். இன்னும் இதை வேற சாப்பிடு. இந்த ஒரு இந்த அரிசியில ஒரு சேர்த்து பிரியாணி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல கிடையாது. ரொம்ப தான். அந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு இந்த பொடி. ஏன்னா கறியும் தனியா வேக வச்சு வச்சிருக்கணும். அதான் இருப்பது. கறியும் தனியா வேக வச்சிருக்கணும். பிரியாணி வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கோம். நிறைய போட்டிருக்கோம் பாருங்க. இந்த சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் நிறைய போட்டிருக்கேன். ஒண்ணுதான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க. ஷார்ட்ஸ் வரும். அதுல வந்து இன்னைக்கு ஷார்ட்ஸ் வரும். இதுல வந்து நம்ம பாப்கார்னா போடல. பாப்கார்னா எலும்பு இல்லாம போட்டீங்கன்னா பாப்கார்ன், எலும்பு லெக் பீஸோட போட்டீங்கன்னா KFC சிக்கன் மாதிரி. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே டேஸ்ட். அது மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். எலும்பு இல்லாம போட்டா அது பேரு பாப்கார்ன், எலும்போட லெக் பீஸோட போட்டா அது நம்ம KFCல வாங்குற சிக்கன் மாதிரி இருக்கும். டேஸ்ட் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். உறவுகளே, அப்பாவே இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? அந்த நூல் பரோட்டா ஹோட்டல்காரங்க நம்பர் வாங்கிட்டாங்க. ஏன்னா அது போட வந்து 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும். இங்க இருந்தே போன் போட்டு சொல்றது. அவ்வளோ வெறி சாப்பிடுறது. சாப்பிடறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, எந்த கடையில என்னென்ன நல்லா இருக்கும்னு எல்லாமே என்னை விட அவளுக்கு ரொம்ப தெரியும். ஷட் அப். ரெடி, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடுவோம் சீக்கிரம். குழம்பு ரெடியா? குழம்பு ரெடி, கிரேவி ரெடி. சூப்பர். ரைத்தா? ரைத்தா ரெடி. ஓகே ரெடி. இப்ப பாப்கார்ன் சிக்கன் தான் பொரிக்க போறேன். எடுத்து வந்தாச்சு வெளியே. எடுத்துட்டியா? அது மூலம் இதை இறக்கி வைக்கணும் முதல்ல. அதுக்கு இது மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிருக்கேன். சிமிலி ஓடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரா புரியுது. இறைய எடுத்து வச்சு தயாராயிட்டு அங்க அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அவ்வளோ வெறி. மூடி வை, மூடி வை. இப்படியா எப்படினாலும் மூடு. சிக்கனையும் கொஞ்சமா இருக்கா, இது ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுத்து பொரிச்சிட்டு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது. அது எங்க என்னன்னு வீட்டுல ஒரு சம்பவம் நடக்காது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னொரு வரை சொன்னதுல இப்ப சொல்றோம் வாங்க. அதாவது பல வருஷம் ஆயிட்டு ஒரு சீரியல் வந்து போட்டு முடிஞ்சிச்சு. அந்த சீரியல முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச சீரியல். எல்லாருக்குமே பிடிக்கும். நமக்கு நம்ம அவர் யாரு? திருமுருகன். திருமுருகன் சாருடைய சீரியல் நாதஸ்வரம். ஆமா, அது அப்பாவியப்பா அப்படி பாப்பாங்க டிவில. அதாவது சீரியல்னு பாக்குறது அது ஒண்ணுதான், வேற எதுவுமே நாங்க பார்க்க மாட்டோம். சீரியல் தான். அம்மா கூட எந்த சீரியலுமே நான் எந்த சீரியலுமே பார்க்க மாட்டேன். திருமுருகன் சார் சீரியல் மட்டும்தான் நான் எப்பவுமே பார்த்தது உண்டு. இப்ப அது வரலனாக்கா இப்ப பாக்குறது இல்ல. முடிஞ்ச சீரியலை இன்ன வரைக்கும் யூடியூப்ல எடுத்து மறுபடியும் போட்டு பாக்குற ஆளை போய் பாருங்க. ஹலோ, இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? பிடிக்கி அதான் மாறி 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 பார்க்க. எப்பா வீட்டுல கேர்ள்ஸ் தான் பாக்கணும். கேர்ள்ஸே நாங்க பார்க்க மாட்டோம். இல்ல இது நாகரம் நாடகம் சூப்பரா இருக்கும், அதனால பாருங்க. அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எல்லாரும் எங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியாணி, பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட வாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பரா. ஓகே, லைக் சாப்பிட கூப்பிடு. எங்க வீட்டுக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க. என்னது? சிக்கன் பிரியாணி, பாப்கார்ன் சிக்கன், தயிர் வெங்காயம், சால்னா சாப்பிட வாங்க. ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.